இங்கேயே உட்கார்றேன்ப்பா காத்தாட. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னம்மா, என்ன லெட்டர் அது? அது வந்து அத்தை. என்னப்பா? ஒன்னிலம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. அவ ஏதோ சொல்ல வர, நீ வேண்டான்னு தடுக்கிற. அதான் ஒன்னிலன்னு சொல்றேன்ல, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. ரேகா, நீ சொல்லுமா. அது வந்து அத்தை, சொல்லு. ராஜா அண்ணன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஐயோ மாதவா, விவாகரத்து நோட்டீஸா? ஆமா அத்தை, குடும்ப நல கோர்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. ஐயோ, 2 பேரையும் நாளைக்கு கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கா இந்த நிலைமை? யாருக்குமே எந்த கழுதலும் நினைச்சது இல்லை. என் பொண்ணு ஒரு தப்பும் பண்ண மாட்டாளே, இவளுக்கா இந்த தண்டனை? நான் என்னப்பா பண்ணுவேன்? என்னங்க, நீங்க ராஜா அண்ணாக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்களேன். நான் எதுக்கு ஃபோன் பண்ணோம்? நான் எதுக்கு ஃபோன் பண்ணோம்? யாரை கேட்டா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா? ஏன் மாதவ இப்படி பேசிட்டு இருக்க? அந்த அம்மா வீட்டுக்கு வந்து எத்தனை தடவை கெஞ்சினாங்க. திவ்யா கிளம்பி போனாளா? ஏய், அவங்க கிட்ட நம்ம என்னடி சொல்லி வச்சோம்? அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, அவங்க குணமாயி வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் உங்க வீட்டு ஆளுங்க எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவு வரலாம்னு சொன்னல. அதுக்குள்ள என்னடி அவசரம் உனக்கு? திவ்யாக்கு அண்ணனுக்கு நாங்க 3 பேர் இருக்கோம். எங்க கிட்ட யார்கிட்ட விசாரிச்சானா இல்ல கேட்டானா? அவரையே குத்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்கல்ல, நீங்க பேச வேண்டியதானே? உங்க தங்கச்சி வாழ்க்கை தானே இது. ஏண்டி, ஒண்ணில்லாத விஷயத்துக்கு ஓடி ஓடி வருவான்ல, இதுக்கு வரதுக்கு என்ன கேடு? ஆமா, அந்த மாதிரி ஓடி ஓடி வந்ததுனால தான் அவரை இந்த வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க மதிக்கவே இல்ல. அதான் இப்பவும் வரல. 10 தடவை கண்ணத்துல அடிச்சா பரம யோகியனுக்கும் கோவம் வரத்தான் செய்யும். ஏய், நீ யாரு கட்சிடி? அவனுக்கே சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்ச நினைச்சுக்கோ, மொகரெல்லாம் பேந்துக்கோ. நான் நியாயத்து பக்கம் பேசுறேன். திவ்யா மேலையும் தப்பு இருக்குல்ல. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது? பின்ன என்னம்மா, நம்மள மதிக்காம அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இனிமேல் அவங்கள மதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது. அவங்கள கோர்ட்ல பாத்துக்கலாம். சாப்பிடவாயா? எனக்கு வேண்டாம்மா, நீ போ. என்ன ராசா, இப்படி ஒரே நாள்ல ஓடா தேஞ்சு போயிட்ட. உனக்கு என்னையா குறைச்சல்? உன் பேர் மட்டும் ராசா இல்லையா? நீ நெசமாலுமே ராசாதான். நீ இல்லையே அந்த திவ்யா தான் வருத்தப்படணும். நீ ஏன் ராசா அவளை நினைச்சு சும்மா அழுதுட்டு இருக்க? அம்மா, அவளை நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். சத்தியமா இந்த 10 மாசமும் அவளுக்காக தானமா வாழ்ந்தேன். அவ திட்டினப்ப கூட எனக்கு வலிக்கலம்மா. அப்படியாச்சும் என் கூட பேசுறாளேன்னு நினைச்சு நான் சந்தோஷம் தான் பட்டேன். ராத்திரியெல்லாம் அவளை தூங்க வச்சுட்டு நான் தூங்காம எத்தனையோ நாள் முழிச்சிருந்திருக்கம்மா. ஏன் தெரியுமா? அவ தூங்குற அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அதெல்லாம் போச்சுமா. அம்மா, உன் புள்ள இனிமேல் நடப்பணும் தாம்மா.
என்ன ராசது, என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? இதுக்கு முன்னாடி இப்படி மனசு உடைஞ்சு பேசி ஒரு நாள் நான் பார்த்தது இல்லையப்பா. எல்லாரோடைய பிரச்சனைக்கும் நல்ல தன்னம்பிக்கையோட ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவியப்பா. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி நொடிஞ்சு போயிட்டியப்பா. ஏம்மா அப்படி சொல்ற? ஊருக்கே வெளிச்சம் தர அகல் விளக்கு கீழே இருட்ட தானே இருக்கு. அதெல்லாம் விதிமா. ராசா, இந்த வக்கீல பார்த்து உண்மையிலே விவாகரத்துக்கு ரெடி பண்ணிட்டியா? ஆமாம்மா. இந்நேரம் திவ்யா வீட்டுக்கு குடும்ப நல கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. நாளைக்கு காலைல கோர்ட்டுமா, வழக்கு நாளைக்கு காலை விசாரணைக்கு வந்துடும். ஐயோ வேணாம் ஐயா, வேணாம். அப்படியெல்லாம் எந்த முடிவே எடுத்துறாதீங்க. ஏன் நாக்குல தான் முதல்ல சனி. சும்மா கிடந்தவளை தூண்டி விட்ட மாதிரி இந்த விவகாரத்து பத்திரத்தை கொண்டு போய் நான் தான் அவளை கெடுத்து விட்டுட்டேன். இதுக்கு நான் தான் உண்மையிலே பரிகாரம் பண்ணணும். ராசா, அவ கையில கால உருந்தாவது எப்படியாவது உன் கூட சேர்த்து வச்சிடுறையா. அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கோர்ட் மூலியமா நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சாச்சு. இனிமேல் என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இப்ப என்னையா பண்றது? நான் முடிவு எடுத்தாச்சுமா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, திவ்யா சந்தோஷப்படணும்னா அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் இப்ப நான் பண்ணியிருக்கேன். அவளாவது நிம்மதியா இருக்கட்டுமேமா. ராசா, என்னாலேயே பிள்ளை வாழ்க்கை விட வீணா போச்சு. முருகா, எப்பா எனக்கு உன்னை விட்டா யாருப்பா இருக்கா? எப்படியாவது என் பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருப்பா. நீங்க ராஜா, இவங்க திவ்யா. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ டைவர்ஸ் பண்ண விரும்புறீங்க. ஏமா திவ்யா, உங்க புருஷன் உங்களை தினமும் அடிக்கிறாரா? இல்ல. ராஜா, உங்க மனைவி தினமும் உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் இந்த அவசர பிரிவு? இவரை என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தாங்க. அந்த மாப்பிள்ளைய கடத்திட்டு இவர் வந்து தாலி கட்டிட்டாரு. மேடம், நான் இவங்கள ரொம்ப நேசிச்சேன். உயிருக்கு உயிரா காதலிச்சேன். இவளை கட்டிக்கணும்னு என்னுடைய வாழ்க்கை லட்சியமாவே நினைச்சேன். அதை பார்த்துட்டு என் மேல உள்ள பாசத்துல என் வீட்டில் இருந்தவங்க இந்த காரியத்தை பண்ணிட்டாங்க. மற்றபடி எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது மேடம். அதை சொன்னா திவ்யா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் தான். நாக்குல இருந்து உள்நாக்கு வரைக்கும் பொய் தான் இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த ஆள் கூட என்னால வாழவே முடியாது மேடம். மேடம், திவ்யா ரொம்ப படிச்சவ, நான் படிக்காதவன். அவ கொஞ்சம் சிகப்பு, நான் கருப்பு. இந்த வித்தியாசங்களே அவளுக்கு என்ன பிடிக்காம போச்சு. நான் நல்லதுன்னு நினைச்சு பேசின விஷயம் எல்லாம் என் மனைவி சந்தோஷமா வச்சுக்கணும்னு பேசினதுதான். ஆனா எல்லாமே தப்பா போதே. அதுவே அவளுக்கு என்ன பிடிக்காம போகுது. இந்த காலத்து இளம் தம்பதிகளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட அவங்களால தாங்கிக்க முடியறதில்ல. சட்டுன்னு கோர்ட்டு படியேறி பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்துடுறீங்க. வீட்டுல பெரியவங்களோ பக்குவமா அட்வைஸ் பண்றது இல்ல. அவங்களுக்கு அந்த பொறுப்போ அக்கறையோ எதுவுமே கொஞ்சம் கூட இல்ல. சொல்ல போனா பெரியவங்களாலதான் பெரும்பாலான தம்பதிங்களுக்குள்ள குழப்பமே வருது. சின்னவங்க பிரியறதுல பெரியவங்க பங்குதான் அதிகமா இருக்கு.
இது ரொம்ப வருத்தமா இருக்கு. தப்பு யார் மேல இருந்தாலோ ஒரு பொண்ணு மனசு வச்சா போர்க்களத்தை கூட பூந்தோட்டமா மாத்திரலாம். அந்த அளவுக்கு பெண்களுக்கு சக்தி இருக்கு. ஆனா விழிப்புணர்வுங்கிற பேர்ல சில சமயம் பெண்கள் விபரீதமான முடிவுக்கு போயிடுறாங்க. 2 பெண்கள் ஒரே வீட்ல இருக்கிறது ஒரே உரையில இருக்கிற கத்திக்கு சமம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அத ஆண்கள் புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும். ஒரேடியா அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணாம ஒரேடியா மனைவி பக்கமும் சப்போர்ட் பண்ணி சாயாம நடுநிலையா இருக்கணும். அம்மா அந்த வீட்லயே பல வருஷமா வாழ்றவங்க. ஆனா பொண்ணு புதுசா வந்தவ, புருஷனை நம்பி வந்தவ. அந்த எண்ணம் எல்லா புருஷன்கள் மத்தியிலும் இருக்கணும். விட்டு கொடுத்து போற மனநிலை உங்க 2 பேருக்குமே வேணும். மேடம், அதுக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது, சுயமரியாதையை விட்டு தர முடியாது. இவரால நான் பல தடவை அவமானப்பட்டிருக்கேன். என் குரலை மிமிக்ரி எல்லாம் பண்ணி அப்பப்ப என்ன வெறுப்பேத்திட்டே இருப்பாரு. ஏய், என்ன திவ்யா இதெல்லாம் போய் ஜட்ஜமாயிட்டு சொல்லிட்டு இருக்க? மேடம், நான் என்ன பண்றது? 2 பேருமே வீட்டில் சமாளிக்க வேண்டியிருக்கு. பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி பேசினா அம்மா கோச்சிக்கிறாங்க, அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா இவ கோச்சிக்கிறா. இதுல என் அத்தை வேற ஹார்ட் பேஷண்ட். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களும் நினைக்க வைக்க வேண்டியிருக்கு. உங்க 2 பேருக்குமே அடிப்படையா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனையே. உடல் ரீதியாவோ இந்த சமுதாயம் காரணமாகவோ இல்ல மாமியார் மருமக உறவுனாலேயோ எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேருமே சுயமா விவாகரத்தின் முடிவெடுத்திருக்கீங்களே தவிர இதுல உங்க பெத்தவங்க தலையீடு இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க 1 வருஷம் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள இதுவரைக்கும் தாம்பத்திய உறவு ஏற்படல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த கேஸை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விவாகரத்து தரலாமான்னு யோசனை பண்றேன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்வாங்க. ஆனா இப்போ விவசாயம் தெரியாத நிறைய பேர் இருக்கிறதுனால அது இப்போ 6 மாச பயிரா மாறிடுச்சு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு நான் 6 மாசம் டைம் தரேன். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து மறுபடியும் பேசுங்க, கவுன்சிலிங் போங்க. 2 பேருக்கு குறைஞ்சபட்சம் இந்த 6 மாசத்துக்குள்ள 1-4 கவுன்சிலிங்காவது போகணும். அந்த ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட காமிக்கணும். அது உங்க பொறுப்பு. குடும்ப வாழ்க்கையில பெரிய கோபம், அடங்காத சண்டை, கொஞ்ச கால பிரிவு இதெல்லாம் தீபாவளி பட்டாசு மாதிரி. எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், அதோட முடிஞ்சிரும். அன்புங்கிறது அகல் விளக்கு மாதிரி எப்பவுமே வீட்ல பிரகாசமா எரியணும். அத நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். 2 பேருக்கும் 6 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள சில அதிசயங்கள் நடக்கலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் மறுபடியும் அன்பு காட்டலாம். 2 பேர் மனசும் மாறலாம். உண்மையான அன்புக்கு என்னைக்குமே மரணம் இல்ல. இல்ல மேடம், 6 மாசம்லாம் தாங்காது. எங்களை இப்பவே பிரிச்சு விட்டுருங்க. நான் வேணா தாலியை இப்பவே கழட்டி கொடுத்துறேன். நான் போட்டிருந்த 50 பவுன் நகையை திருடி வச்சுக்கிட்டாரு. அதை இப்பவே வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ, சத்தியமா நான் திருடல. பாத்தீங்களா, போய் சொல்றாரு. எங்க அண்ணன் ஆபரேஷனுக்காக 50 பவுன் நகை நீங்க வாங்கிக்கல. சத்தியமா நான் திருடல. அதை வித்து காசாக்கி தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நான் எதுவும் தொலைக்கலையே. நீங்க தான் திருடுனீங்க. அத நான் தான் திருடன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இல்ல, நீங்க தான் திருடுனீங்கன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, நான் அமைதியா இருக்கீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் 6 மாசம் கழிச்சு சொல்லுங்க. இப்போதைக்கு முதல்ல கவுன்சிலிங் போங்க. நீங்க கிளம்பலாம்.
குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணிட்டியே. கோவில் படி ஏறிட்டு இருந்தவள இப்படி கோர்ட்டு படி ஏற வச்சுட்டியேடி. நாங்க மட்டும் தினமும் கோட்டுப்படி வந்து முறவாசல் பண்ணி கோலம் போட்டுட்டு போன மாதிரி பேசுறிய? நாங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், அதுவும் உங்க பொண்ணால. இவளால உன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருச்சு ராசா. திவ்யா, இத்தனை நாளா இந்த ராஜாவை நல்லவன் நம்புனேன். இப்பதானே தெரியுது உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கான்னு. என்னது இப்ப என்ன சொன்னீங்க? நீ உங்க பொண்ண என் பிள்ளை ஒண்ணு கொடுமைப்படுத்தல, என் பிள்ளையதான் உங்க பொண்ணு போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கா. பிள்ளையா பெத்து வச்சிருக்கிய, நல்ல பிரச்சனைய ஒரு உருண்டையா பிடிச்சு 10 மாசம் வயசுல வச்சு அவிச்சு எடுத்திருக்கிய. அம்மா ஹலோ, நான் கடைக்கு பேசுங்க. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் உனக்கு நாக்கே இல்லன்னு தாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளவு தப்புன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. என்னமோ ஜட்ஜம்மா கிட்ட இருந்து குதிக்குதுன்னு குதிச்சிட்டு இருந்தியாம, இப்பவே தாலிய கழட்டி வீசிடுறேன், எனக்கு விவாகரத்து வேணும்னு. அடே எங்க அப்பா, அந்த அளவுக்கு உங்க 2 பேரையும் கண்ட எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த ஆளு கட்டினது தாலியில முள்வேலி. இத கழட்டி எரிஞ்சாலும் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன பாய்ச்சல் பாஞ்சுக்கிட்டு வாரா? எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுப்பாவ, நான் பூனைய வளர்த்து இந்த பாம்பு கையில கொடுத்து தொலைச்சு விட்டானே. என்ன கொத்திக்கிட்டு அலையிற? ஐயா ராசா, எப்படிதான் இவ்வளவு சமாளிச்சுட்டு இருந்தியோ? அத நான் சொல்லணும். வாய் கொழுப்படுத்தவளே, என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? மருமவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை குனிஞ்சு நிமிந்து ஏதாவது வேலை செய்ய விட்டுருப்பானாடி? கோலம் முதற்கொண்டு நான் தான் நடி போட்டேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவியெல்லாம் மருமவள வேலை வாங்காம நீ வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்ன போல என் காதுல வாங்காம ஒன்னு இந்த வீட்டு எஜமானி மாதிரி வச்சுக்கிட்டு நான் உனக்கு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு நல்லா அனுபவிச்சுட்டேன் தாயி. சும்மா ஆடாதீங்க. பாசம் காட்டுறேன்னு கழுத்தை நெரிச்சிங்க. திவ்யா, அப்படிலாம் பேசாத. ஏதோ நீ கோவமா இருந்த, உன்னை சிரிக்க வைக்கலான்னு ஏதோ மிமிக்ரிலாம் பண்ண. அதை போய் பெரிய கொலை குத்த மாதிரி ஜட்ஜம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு ராஜா, என் பொண்ணை குத்தம் சொல்ற தகுதி உனக்கு இல்ல. இந்த பாருங்க, அதே மாதிரி என் பிள்ளைய குறை சொல்ற தகுதி உங்க பொண்ணுக்கு கிடையாது. ஏய் சுந்தரி, வார்த்தையை அளந்து பேசு. அத்தை, நீங்க கோவப்படாதீங்க அத்தை. இப்பதான் குணமாகி ஆஸ்பத்திரியில வந்திருக்கீங்க, மறுபடியும் ஏதாச்சும் ஆயிர போகுது. முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு கூட்டு போங்க. நீ பண்ண அயோக்கியத்தனத்தால தான் எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வந்தது. அத்தையும் அத்தை, அதான் பிரிஞ்சிட்டோம்ல. இனிமே எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடாத. இன்னும் 6 மாசத்துல இதே இடத்துல நீ கட்டின தாலிய கழட்டி தர. வாங்கிட்டு போ. ரொம்ப அவசரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையாரு. நாங்களும் அடுத்த தடவை கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணோட வாரோம். எப்ப இந்த ஜட்ஜம்மா வாயில இருந்து டைவர்ஸ்னு ஒரு வார்த்தை வருதோ, அப்ப நீ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வீசுவல்ல, அந்த தாலியை எடுத்து என் பிள்ளைய உன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு கழுத்துல கட்ட வைக்கிறேன். அம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல கிளம்பு. நீ இரு ராசா, நடக்குதா இல்லையான்னு மட்டும் அம்மா, பாருங்க. வாங்குறல.